ஐயா உலகளந்த பெருமானே. என்ன நண்பா? அது எப்படிப்பா ஜெயிலுக்குள்ள கூட இவ்வளோ சந்தோஷமா கனவு காண்ற? இனி எந்த நாட்டுக்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்த? பிரேசில், லண்டன், பிலிப்பைன்ஸ், நார்வே. அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்களும் வரோம்னா இல்ல. அதானே, ஜெயிலுக்கு நான் மட்டும் எங்களை கூட கூட்டு வருவேன், ஜெர்மனினா தனியா போயிட்டு வந்துருவேன். அது எப்படிப்பா ஒரு வாரத்துல உலகத்தையே சுத்தி வந்துடுற? டேய், அவர்னா உன்ன மாதிரி கழிச்சான்னு நினைச்சியா? ராயல் பிளட் ராஜா லிங்கேஸ்வரனுடைய பேரன். அந்த ஆள் பேர் எடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சாரிப்பா, அது வாய் பிளாபர் ஆயிடுச்சு. அதை விடுப்பா. ட்ரீம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ற, லைவ்ல அமெரிக்கா லண்டன்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லை உனக்கு? ஆசை இருக்கு குண்டா, அதான் டப்பு இல்ல. அதுக்கு தான் பெருசாக செட்டில் ஆகலாங்கிறேன். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. யாரு உங்களை வச்சீங்கன்னா? திருட போற வீட்டுல யாரும் இல்லையா பாருங்கடானா காலிங் பெல் அடிச்சு பாக்குறானுங்க. இந்த லட்சணத்துல உங்களை வச்சு பெருசா அடிக்கணுமா? பேசாம பாலிடிக்ஸ்ல இறங்கிலாம்பா. எப்பா, ஒரு கவுன்சிலர் ஆனா கூட கன்னடாவில் போய் செட்டில் இல்லாம்பா. டேய் தனி டெக்ஸா, அதுலன்னா உனக்கு கஞ்சதானோ? ஆவறது ஆவறாரு, ஒரு கவர்னரு, ஒரு பிஎம், ஒரு சிஎம். ஹெலிகாப்டர்ல சுத்த விட மாட்டியே. ஆமா மகாலட்சுமி, இங்க பாருப்பா, புள்ளியாரி எலி கூலிங் கிளாஸ் போட்டு வந்துருது. ஓ மறுபடியும் வந்துட்டானுங்களா? குட் மார்னிங். இவனுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சா? போடல சார். இது போடலையா? ஏன்டா போடல? இன்னும் மேட்ரு எதுவும் வரல சார். ஓ யாருக்கிட்ட மேட்ரு எதிர்பார்க்குற? இந்த கும்பலை பற்றி உனக்கு தெரியாதா? டேய், இவனுங்க அடிக்கிறதுல நமக்கு பங்கு தரவும் மாட்டானுங்க, இவனுங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு யாரும் வரவும் மாட்டானுங்க. ஏன் சார் நீங்க தான் எங்களை சும்மா வெளியிடுங்க? சும்மாவா? சும்மான்ற வார்த்தை என் வாழ்க்கையிலே கிடையாது. அப்போ சம்பளம் மட்டும் சும்மா வாங்குறீங்க? ஏய், இந்த லத்தியம் மவுத் வழியா குத்துனா பேக் வழியா வந்துடும். ஓ, மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா? எங்க எடுத்துக்காட்டுங்க. மேஜிக் இல்லடா, ரியலா விட்டானா உன் லைஃபே ட்ராஜடி ஆயிடும். கல்யாணமே பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போடுறான். சரி சரி போ. இந்தாங்க சார் எஃப்ஐஆர். சார், யாரு? என் பேரு லக்ஷ்மி சார். லக்ஷ்மியா? வலது கால வச்சு உள்ளவமா. லக்ஷ்மின்னு எப்படி அலையறான் பாத்தியாப்பா? யார்ப்பா இது? புலி போட்டு விலகின பூஜை சாமா மாதிரி பளிச்சுன்னு. என்னம்மா வேணும்? வெயில் எடுக்கணும் சார். வெயிலா? யாருக்குமா லக்ஷ்மி? நீ யாரே பேர் எடுக்க வந்திருக்க? நீங்க தானே ராஜா லிங்கேஸ்வரனோட பேரன் கே லிங்கேஸ்வரன்? ஆமா, என்ன இப்போ? அப்ப இவரை தானே பெயில் எடுக்கணும் சார். சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஷடா, நீ எவ்வளவு பெரிய நடிகன ஊர் பூரா தெரியும்டா, என்கிட்ட நடிச்சு காமிக்காத. இது பாருமா, லக்ஷ்மி இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுமா. நான் இல்லாமலா? நீ இல்லாம இல்லம்மா, லக்ஷ்மி லக்ஷ்மி. பத்தாதுமா. என்னப்பா எக்ஸாம்ல பிட் அடிக்கிற பொண்ணு மாதிரி எங்கெங்க இருந்தோ எடுக்கிறா? 10,000 ஓகேம்மா. லிங்கா மட்டும் ரிலீஸ் பண்ண. லிங்க தனியா வர மாட்டா, பண்ண எல்லாரையும் ரிலீஸ் நண்பன். எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும்னா லக்ஷ்மி இன்னும் கொஞ்சம் லக்ஷ்மி வேணுமா? யோ யோவா? ஆமாடா. டாவா? உனக்கு என்னடா மரியாதை? நாங்க அடிச்சதோட அதிகமா அடிக்கிறிய. நீ எஃப்ஐஆர் போட்டுக்கோடா, நாங்க வரமாட்டோம்டா. செவ்வாய்க்கிழமை வந்த லக்ஷ்மி விட மாட்டேன், மிச்சத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போ. டாய், ஓபன் தி செல். என்ன ஒரு அடக்கமான பொண்ணு, சாத்விகம்பா. கூட்டிட்டு போமா. டேய் போங்கடா. விஷன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேடம். ஆடியோ ஓகே மேடம். உள்ள வாங்க. ஐயோ, மீடியா மூஞ்ச முடிக்குப்பா. ஷூட்டுக்கு ரெடி பண்ணிக்க. லைட் முன்னாடி வா. ரெடி மேடம். ஓகே, ரோல் கேமரா. ரோலிங். வணக்கம். நீங்க இப்ப பார்த்த ஃபுட்டேஜ் சிவராஜ் நகர் F23A போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இந்த இன்ஸ்பெக்டர் திரும்பியா ராஜவர்மன் அவர்கள் எஃப்ஐஆர் போடாம கட்டுக்கட்ட பணம் வாங்கினதை நீங்க இப்ப கிளியரா பாத்தீங்க. இதுதான் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய திருட்டு. எல்லா திருட்டுக்கும் ஆரம்பம் இந்த திருட்டு தான். கேமராமேன் தேவராஜுடன் லக்ஷ்மி ஃப்ரம் பப்ளிக் டிவி. புட்டி போடுங்கடா. என்ன உன்னை இங்க பார்த்தோன்னு சாட்சாத் அந்த மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருந்ததுமா. புத்திக்கிட்டு போய் படத்தை பார்த்தவன் கேமராவை பார்க்க விட்டப்பா. எனக்கு மாமூல் வாங்குறதுக்கு கத்து கொடுத்ததே இவருக்கு தான். நான் ஒரு குழந்தை மாதிரிப்பா. செவ்வாய்க்கிழமை கூட பார்க்க மாட்டோமா, படத்தை திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. 6 நோட்டு குறையுதே. ஓஹோ, 6 நோட்டு குறையுதா? ஐ வில் கெட் இட். யார் எடுத்தது?
ஏன் பங்குதான் நினைச்சு கை வச்சிட்டேன் சார். கை மாத்திர கேப்ல 6 நோட்டு அடிச்சிட்டானுங்க. நம்மளை விட கேடியா இருப்பானுங்க போல. மானத்தை வாங்கிட்டீங்க. இந்தாங்க சார். அவங்கள கூட்டிட்டு போலாமா? நல்லது தாயே. வாங்க. மா 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 என்ன எடுத்து ஃபுட்டேஜ்மா. பப்ளிக்க கேளுங்க. பப்ளிக்ல உத தானே கொடுப்பாங்க. பப்ளிக் என்னது சோலையூர் கோவில நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? 70 வருஷமா பூட்டி வச்ச கோயில்னா கதவு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். அது 4 கார்பெண்டர் கொண்டு போய் திறந்துக்குமா. அதை விட்டு இவரை போய் கூப்பிடுற. ஐயே என்ன ஜோக்கா? ஜோக்கா இருந்தா சரி, வீக்கா இருந்தா விட்டுரு. ஒரு வாரமா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் எத்தனை ஊர்ல தேடிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பெரிய ஆள்னா அப்படிதாம்மா. ஆமா ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் ரியாலிட்டி ஷோ பண்றவ. ராஜாவோட பேரனை பேலஸா தேடாம அவர் பிறந்த இடம் வளர்ந்த இடம்லாம் தேடினேன். கடைசியில இப்படி திருட்டு பசங்க மத்தியில இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. யோ, உன் தாத்தா எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா? ஆனா நீ இப்படி திருடனா இருக்க. ச்சே. ஆமா, நான் திருடன் தான். ஏன்பா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தாத்தா ஊருக்கு அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, கோயில் கட்டாரு, கொலை வெட்டாரு. எனக்கு என்ன செஞ்சாரு? எங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு ஓட்டு வீடு கூட வைக்கல. கடைசி வரைக்கும் ஒரு வாத்தியார இருந்து செத்து போயிட்டாரு. எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நினைச்சாலே உடம்புல எரியுது. என் தாத்தா நல்லா வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜல்சா பண்ணிட்டு நிஜத்துல செத்து போயிட்டான். நான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனை நாள் அந்த பேலஸ் வாசல்ல போய் நின்று இருக்க தெரியுமா? உள்ள கூட விடல. எல்லாத்தையும் அழிச்சிட்டு பேர் மட்டும் விட்டுட்டு போயிட்டான், லிங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லி. அதையும் தூக்கி எறிஞ்சிருப்பேன். சரி, கடவுள் பேராச்சேன்னு கட் பண்ணி லிங்கான்னு வச்சுக்கிட்டேன். சாப்பிட்றேன் பார்த்துக்கிட்டேன். உங்க தாத்தா பேர்ல உனக்கு மரியாதை இல்லை. எங்க ஊருக்கு வந்து பாரு, அவருக்கு எவ்வளவு மரியாதைன்னு தெரியும். பணம் இருந்தா பேரு மரியாதையெல்லாம் தானா வரும். அதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், வருத்தனும் வரமாட்டா. புராணத்துல கர்ணன்ல இருந்து நிஜத்துல என்ன கிருஷ்ணன் வரைக்கும் அதான் நிஜம். உனக்கு வேண்டியது பணம் தானே, அதுக்கு தானே திருடுற. எவ்வளவு வேணும்னு சொல்லு, கொடுக்குறேன். ஹலோ, என்ன பணம்? பணம்னோன்னா அப்படியே பழம் இழிச்சிடுவான்னு நினச்சா நீ? பணமாமே பணம். சரி, எவ்வளோ கொடுப்ப? அடைச்சி இந்த பாரு கண்ணு, நான் எந்த வேலையாக இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சாதான் செய்வேன். அந்த வேலையில் என்னுடைய உழைப்பு இருந்தால் தான் காசையாக வாங்குவேன். திருடுறதுக்கு என்ன உழைப்பு வேண்டி இருக்கு? கண்ணு கண்ணு, காது, மூக்கு, வாய், இதயோ, கை, காலு, மூளை எல்லா அங்கங்களும் கூட்டா சேர்ந்து உழைக்கிற ஒரே தொழில் திருட்டு தொழில். எந்த தொழில் செஞ்சாலும் தூங்கலாம், ஆனா தூங்காம செய்யற ஒரே தொழில் இந்த தொழில் தான். அது உங்களுக்கு புரியாதுப்பா. அப்ப பரகா. எஸ் முடியலையாப்பா இன்னும்? 8 பாயிண்ட்ல சொல்லிடுவாடா. லிங்கா ப்ளீஸ். என்னப்பா பாதி சாப்பாடுல கிளப்பி விட்ட? கையில வேற டப்பு இல்ல. ஆனா நம்ம ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. 1 மினிட். எனிவே, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு? எங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு. கேன் ஐ ஹக் யூ? ஓ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரே ஒரு தடவை எங்க ஊருக்கு வந்துட்டு போறியா ப்ளீஸ்? அவர் ஒரு தடவை தான் சொல்லுவாரு, புரிஞ்சுக்கணும். சும்மா இன்சூரன்ஸ் போற போன மாதிரி 999 எச்சரிக்க கூடாது. வேலை முடிஞ்சிச்சாப்பா? பரகாஸ், இவரை எப்படி ஊருக்கு கூட்டிட்டு போறது? ஐயோ, செயின். ₹8000 தரான். யார் தரான்? நான் தரான். தரேன்னு சொல்லியா? ஏன்பா லிங்கா, இந்த சேடு கொஞ்சம் தமிழ் சொல்லி கூடம்பா. சொல்லி கொடுத்தா வந்துருமா? வேலையை பேசுப்பா. செட்டு 8000 4 நாளைக்கு கூட பத்தாது செட்டு. மாடர்ன் பொண்ணுங்க கிட்ட அடிச்சா அப்படித்தான். மாடர்ன் பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் லைட்டா போடுவாங்க ஸ்டைலு. என்ன பண்றது சேடு, நாங்களும் வெயிட் அடிக்கணும் தான் பாக்குறோம். ஆனா நகை போட்ட பொம்பளைங்க தேங்காய் பத்த வாங்க கூட கடைக்கு வர மாட்டாங்களே. ஏன் சேடு, உன் பொண்டாட்டி நிறைய நகை போடுமா? போடும், நிறைய போடும். ஆனா எல்லாம் கவரிங். ஏன் செட்டு பொண்டாடிக்கு கவரிங் நகை போடுற? உங்ககிட்ட இல்லாட்டா? நம்ம கிட்ட நிறைய இருக்குது. ஆனா திருட்டு பசங்க ரொம்ப ஜாஸ்தி. ஒன்னும் இல்லப்பா. அவனே அவன் சொல்லிக்கிட்டானா? இந்தப்பா நீ வச்சுக்கோ. ஏன் ஒரு டென்ஷன் பண்ணிக்கிட்டு? இல்லைங்க, ஏன் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து சில்லறையா அடிக்கணும்? எங்கே பெருசா அடிக்கிறது? எல்லாம் கோல்ட் கவரிங் போட்டு தானே சுத்துறாங்க. அடிச்சா பேங்க் தான் கொள்ளை அடிக்கும். அதெல்லாம் நம்மளால முடியாது. ஹைடெக்கான ஆளுங்களே மாட்டிக்கிறாங்கோ. இத பார், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 நாளைக்கு லலிதா ஜுவல்லரியோட எக்ஸிபிஷன் கம் சேல்ஸ் நடக்க போகுது. அதுல அதான் அந்த ஒரு நெக்லஸ் அடிச்சா போதும் 1.5 கோடி ரூபாய் தரான். ஒரு நெக்லஸ் 1.5 கோடியா? அது சாதாரண கோல்டு நெக்லஸ் இல்ல, மரகத கல் பதிச்ச நெக்லஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணு சேடு, அதை எப்படி அடிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு பாரு. ஆமா, மரகதம்னா ரொம்ப காஸ்ட்லியா? ஆமாப்பா, அதுவும் இல்லாம அந்த நெக்லஸே ஆன்டிக் பீஸ் பா. ஆன்டி எல்லாம் அவருக்கு பிடிக்காதியா? லிங்கா, எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பா. Come to sir, man. Yes my lord. Tomorrow Linga coming with that 1.5 கோடி antique piece. லிங்கா, அது அடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல. முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்ல. Come on boys. பரகாஸ்.